ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜி ஸ்காட் கேரேஜ். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்செப்டார் எக்ஸப்ட் தான். ஆக்சுவலாக இது வண்டி வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ் வந்திருந்தாங்க. அதே போல் கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வண்டி வந்து ரன்னிங்கில் கட் ஆஃப் ஆகுது, வண்டி பிளாக்கிங் ஆகுது அப்படி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா வண்டியை ஃபுல் சர்வீஸ் அப்போ சேஞ்ச் பேக்கெட் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக ரோட நல்லா சேஞ்ச் பேக்கெட் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவருக்கு பவர் இல்லை, கிளச்சு எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ கிளச்செல்லாம் மாற்றிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஃபைனலாக வந்து ஃபியூல் பம்ப்பு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி போட்டோம். க்ளீன் பண்ணி போடும்போது வண்டிக்கு கஸ்டமர் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபியூல் ஃப்ளோ வந்து ரொம்பவே இல்லை. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு 150 ml ஃபியூல் தள்ளனா தான் அந்த ப்ரெஷரில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபியூல் இன்ஜெக்டர்லேருந்து ஸ்ப்ரே அடிக்கும். பட் ஆனால் இந்த வண்டியில் என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி வந்து 150 தலையில் 100 உள்ள தள்ளுது. நம்ம எவ்வளோ வாட்டி நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலும் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கிராங்க் ஆகுது. பட் ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் நம்ம டிஸ்கனெக்ட் மாற்றும் போது இந்த ஓரிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி மாட்டணும். ஆக்சுவலாக இந்த ஓரிங் என்ன ஆயிருக்குன்னா கட் ஆகி பெட்ரோல் போகிற ரேடியலில் போய் பிளாக் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அது என்ன பண்ணுறதுன்னா அதோட ப்ரெஷர் வந்து வண்டி பம்பில் எல்லாமே ஃப்ளோ தள்ளுது. பட் ஆனால் இந்த ப்ரெஷர்னால இந்த பிளாக்கேஜ்னால அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவான எம்எல் வந்து பெட்ரோல் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம பம்பை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பம்பை ரீஃபிட் பண்ணும்போது ப்ராப்பராக அதோட ஓரிங்ஸு நெக்ஸ்ட்டு ஓரிங்ஸ் எதனா கட் ஆகிருக்கா. ஓரிங்ஸ் கட் ஆகிருந்தால் ஆட்டோ லீக் ஆகும். ஆட்டோ லீக் மீன்ஸ் நீங்கள் இக்னிஷன் கில் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணவே வேணாம். ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டில் பெட்ரோல் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி ஓரிங் வந்து பிளாக்கேஜ் ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்தால் நீங்கள் இந்த பம்பெலாம் கழட்டி பார்த்து ஃபுல் டிஸ்கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபியூல் பம்ப் போயிருந்தால் மாற்றலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓரிங்ஸை மட்டும் மாற்றிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும்.